எல்லாருக்கும் வணக்கம். உலக சினிமா துறையோட பிரம்மாண்டமான ஸ்கேல் பத்தி அலச போற இந்த ஸ்பெஷலான விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். சினிமான்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு தனி உற்சாகம் தொத்திக்கிடும் இல்லையா? ஆனா இந்த உலகளாவிய சினிமா துறையோட உண்மையான பிரம்மாண்டம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அதை பத்தின சில சுவாரஸ்யமான தரவுகளை தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். சினிமா உலக உண்மையிலேயே ஆளக்கூடிய நாடு எதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உடனே பலருக்கும் அமெரிக்கா இல்லனா ஹாலிவுட் அப்படிங்கிற பதில் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் ரொம்ப சாதாரணமான நம்பிக்கையும் கூட. ஆனா இதுக்கான உண்மையான விடை உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். உலகளாவிய அறிவுசார் சொத்து நிறுவனமான வைப்போ மற்றும் சர்வதேச தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, திரைப்பட தயாரிப்பு எண்ணிக்கையில பல வருஷங்களா உலக அளவுல முதலிடத்துல கெத்தா நிக்கிறது நம்ம இந்தியா தாங்க. ஆமா, இந்தியாவுக்கு அடுத்தபடியா நைஜீரியா, அதாவது நாலிவுட் 2வது இடத்துலயும், சீனா 3வது இடத்துலயும் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த ஹாலிவுட், அதாவது அமெரிக்கா, வெறும் 4வது இடத்துல தான் இருக்கு. நம்ப முடியல. உலகின் பிரம்மாண்ட சினிமா தொழிற்சாலை ஹாலிவுட்டை மிஞ்சும் தயாரிப்பு. இந்த சார்ட்டை பாருங்க. உலகளாவிய திரைப்பட தயாரிப்புல ஹாலிவுட்டை விட இந்தியா எவ்வளவு பெரிய முன்னிலையில இருக்குன்னு இதுல தெளிவா புரியும். இந்தியா வருஷத்துக்கு சராசரியா 1500 இருந்து 2500 படங்கள் வரைக்கும் தயாரிக்குது. ஆனா ஹாலிவுட்டோ வருஷத்துக்கு வெறும் 500 இருந்து 700 நேரடி படங்களை மட்டுமே தயாரிக்குது. இதை சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்காவோட தயாரிப்பு எண்ணிக்கையை விட இந்தியாவோட திரைப்பட தயாரிப்பு சுமார் 3 மடங்கு அதிகம். பாலிவுட் மட்டுமல்ல, ஒரு பன்மொழி திரைத்துறை. இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. இவ்ளோ பெரிய தயாரிப்பு எண்ணிக்கைக்கு காரணம் இந்திய சினிமாங்கிறது ஹாலிவுட் மாதிரி ஒரே ஒரு மொழியை மட்டுமே நம்பி இருக்கிற துறை கிடையாது. இந்திய சினிமானா அது பாலிவுட் மட்டுமேனு உலக லெவல்ல ஒரு தப்பான பிம்பம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இந்தியா முழுக்க 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல படங்கள் தயாராகுது. அதுல முன்னணி வகிக்கிற 3 பெரிய திரை உலகங்கள் இதோ. ஹிந்தி மொழி பேசுற பாலிவுட் மும்பையை மையமா வச்சிருக்கு. தெலுங்கு மொழி பேசுற தோலிவுட் ஹைதராபாத்தையும், தமிழ் மொழி பேசுற கோலிவுட் சென்னையும் முக்கிய மையமா கொண்டு இயங்கிட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா, சமீபத்திய வருஷங்கள்ல தயாரிப்பு எண்ணிக்கை மற்றும் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் ரெண்டுலயுமே தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய திரைத்துறைகள் அசுர வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. பாகுபலி, RRR மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் தேசிய அளவுலையும் சர்வதேச அளவுலையும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நமக்கே நல்லா தெரியும். இது மட்டும் இல்லாம மலையாளம், கன்னடம், பெங்காலி அப்புறம் மராத்தி மொழிகள்லையும் கணிசமான அளவுல தரமான படங்கள் தயாராகி வருது. இந்த கலாச்சார பன்முகத்தன்மை தான் இந்திய சினிமாவோட உண்மையான பலம். டிக்கெட் விற்பனையில் முதலிடம், உலகளாவிய பாக்ஸ் ஆபீஸ் வருகை. இவ்வளோ படங்களை தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த படங்களை பார்க்க நிஜமாவே மக்கள் தியேட்டருக்கு போறாங்களா? அந்த எண்ணிக்கை இதோ 3.5 பில்லியன், அதாவது 350 கோடி. இந்தியாவுல வருஷத்துக்கு சராசரியா 3.5 பில்லியனுக்கும் அதிகமான சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுது. தியேட்டர்களுக்கு மக்கள் படையெடுக்கிற இந்த அளவு உண்மையிலே நம்மள பிரமிக்க வைக்குதுல்ல? இந்த நம்பர்ஸை நம்ம கொஞ்சம் அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்ப்போம். இந்தியாவில் 3.5 பில்லியன் டிக்கெட்டுகள் விற்கப்படுற நிலைமையில அமெரிக்காவில் சுமார் 2.6 பில்லியன் டிக்கெட்டுகள் மட்டும்தான் விற்கப்படுது. இவ்வளோ பெரிய வித்தியாசத்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் டிக்கெட் ரேட் உலக நாடுகளை விட ரொம்பவே கம்மி. இந்த குறைவான கட்டண முறை தான் கோடிக்கணக்கான மக்களை தியேட்டர்களை நோக்கி இருக்குது. வருவாய் எங்கே இருக்கிறது? மாபெரும் சினிமா முரண்பாடு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி கண்விக்கா எழுந்திருக்கும். இந்தியா உலகத்திலேயே அதிக படங்களை தயாரிக்குது, அதிக டிக்கெட்டுகளையும் விக்குது அப்படின்னா அதிக பணம் சம்பாதிக்கிற நாடாகவும் இந்தியா தானே இருக்கணும். அப்படித்தானே நமக்கு தோணும். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தயாரிப்புலையும் டிக்கெட் விற்பனையிலும் இந்தியா முதலிடத்துல இருந்தாலும் பொருளாதார வருவாயில, அதாவது ஒட்டுமொத்த கலெக்ஷன்ல அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியா 3வது அல்லது 4வது இடத்துல தான் இந்தியா இருக்கு. இந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். ஹாலிவுட்டோட உலகளாவிய சந்தை மதிப்பு மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு டிக்கெட்டோட விலையும் இந்தியாவோட பல மடங்கு அதிகம். இதனால தான் கம்மியான படங்களை எடுத்தாலும் அதிக வருவாயை ஈட்டி ஹாலிவுட் உலகை ஆளுது. ஆனா மறுபுறம் இந்தியா அதிக எண்ணிக்கையிலான படங்களை எடுத்து குறைவான விலைக்கு டிக்கெட்டுகளை விற்கிற மாடலை ஃபாலோ பண்ணுது. 60 லட்சம் பேரின் வாழ்வாதாரம், திரைத்துறையின் மனித தாக்கம். இப்போ நாம வெறும் பணத்தை மட்டுமே தாண்டி இந்த இண்டஸ்ட்ரியோட உண்மையான பொருளாதார மதிப்பு பத்தி பேச போறோம். அதுதான் மக்களின் வாழ்வாதாரம். இந்த நம்பரை பாருங்க, 6 மில்லியன், அதாவது 60 லட்சம். இது சாதாரண நம்பர் இல்லைங்க. இந்திய திரைப்படத்துறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களோட வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்கு. இதனோட மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா,
இந்த 60 லட்சம் பேரோட வேலை வாய்ப்புகளை தாங்கி பிடிக்கிற மிக பெரிய உள்கட்டமைப்பு இந்தியாவுல இருக்கு. 400க்கும் மேற்பட்ட பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களும் உலக தரத்துக்கு நிகரான அதிநவீன 3D மற்றும் VFX டெக்னாலஜி ஸ்டுடியோகளும் இன்னைக்கு இந்தியாவுல மிகச் சிறப்பா செயல்பட்டுட்டு வருது. இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்த்தா இங்க இருக்கிற இந்த மேற்கோள் எவ்வளவு 100க்கு 100 உண்மைன்னு உங்களுக்கு புரியும். சினிமா தொழிற்சாலை தயாரிப்பு அளவு மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையின் உலகளாவிய சக்தி. ஆமாங்க, தயாரிப்பு அளவுலையும் சரி, எண்ணற்ற மொழிகள் கலந்த கலாச்சார பன்முகத்தன்மையிலையும் சரி, இந்தியா உலகின் பிரம்மாண்டமான சினிமா தொழிற்சாலையா செயல்படுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. திரைப்பட தயாரிப்புல நம்பர் 1 இருக்கிற நம்ம இந்திய சினிமா வருங்காலத்துல பொருளாதார வருவாயிலையும் உலகையே ஆளும் நாள் வருமா? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இன்றைய விளக்கத்தை நாம நிறைவு செய்வோம். இதே மாதிரி இன்னும் பல நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரப்போகுது. அதையெல்லாம் தவறாம பார்க்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.